ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெஜிடேபிள் இல்லாமல் வெஜிடேபிள் பிரியாணியும் ப்ளஸ் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4, நல்லா இஞ்சி அந்த சைஸ் அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கிட்டேன், டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான் இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கிறோம். அப்புறம் புதினாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கோம். இன்றைக்கி இந்த கிளாஸில் தான் நம்ம 2 கிளாஸ் பொன்னி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி பிரியாணி ரைஸில் பிரியாணி பண்ண போகிறதில்ல, பொன்னி ரைஸில் தான் பொன்னி பச்சரிசியில் தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அதை ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும், சீக்கிரமாகவும் வேகும். அதுக்காக தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறமா 2 லவங்கம் போடுறேன். அப்புறம் ஒரு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பட்டையும் பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம தக்காளி இது கூட போட்டு நம்ம வதக்க போகிறதில்ல. அதை நம்ம ஜூஸாக அடித்து தான் நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதனால் நம்ம வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா வதக்கலாம். அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, நான் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா செவக்கணுங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெங்காயம் செவந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் தக்காளியை ஜூஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக தக்காளி ஜூஸாக அடித்து ஆட் பண்ணிக்கிறோன்னா, அது நம்மளுக்கு ஃப்ளேவரும் கிடைக்கும், சீக்கிரமாகவும் வதங்கும். அதுக்காக தான் தக்காளியை நம்ம அப்படியே போடாமல் மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அந்த பச்சை வாசனை அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் ஸ்டவ்வில் நான் சாப்பாடு வெள்ளை சாதம் வெடிக்கிறதுக்காக உல வச்சுருக்கேங்க. அரிசியும் போட்டுட்டேன். சைட் பை சைடு செஞ்சோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வேலை ஆகும் இல்லையா, அதுக்காக தான். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த புதினா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை அதோடு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த புதினா நல்லா சுருளை வதங்கணும். நம்ம அந்த கிளாஸ் அளவு அரிசி 2 கிளாஸ் போட்டிருந்தோம். அதில் நம்ம 4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரைஸை நல்லா அலசிட்டு அந்த ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்டு மிளகாய் தூள் தான். அதுக்கப்புறமா உப்பு நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும்.
ஒரு கல் வந்து உப்பு அதிகமாக இருந்தால் தாங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு கல் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நாபில் வந்து அந்த ஆவி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆவி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து விசில் போடுங்க. குக்கரை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, அந்த பக்கம் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மெலிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து சாதம் வெடிச்சாச்சு. இப்போ வந்து கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம். அதில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டுங்க. பாருங்கள், இந்த சைடு வந்து குக்கர் இருக்குது. 2 விசில் வந்தோடனே நம்ம வந்து குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா இது ஊர்னரிசி தான், சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளை வதக்கிட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன ஸ்பூனில் தான். அப்புறம் மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அளவு பார்த்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி சேர்க்க வேணாம். இந்த மிளகாய்த்தூள்லேயே வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து இது வந்து நல்லா வந்து சுருளை வதங்கணும். அப்படி வதங்கினாலே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சிக்கன் 65 வந்து பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது வந்து கல்லுப்பு போட்டால் கரையாது, அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு பண்ணி கொடுத்தோன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இதுக்கு தண்ணியே ஆட் பண்ண வேணாங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு சிறுக வச்சுடுங்க. அந்த ஆவிலே வந்து அது வெந்துடும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு செவுக்கிற அளவுக்கு நம்ம சிறுக வச்சு இந்த மாதிரி செவுக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், காய்கறியே எதுவுமே போடாமல் வெறுமனே வந்து இந்த மாதிரி பிரியாணி மாதிரி தாளித்து கொடுத்தோன்னா பசங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.